看看繁华似锦和你的样子，但一路疾驰，但却离世，哪怕追天涯咫尺。从一相遇一开始，提及的每个字都是只手不离的样子。从今往后，你却总会姗姗来迟，飞舞着转瞬即逝。昙花一现，于几时又盛开的字，绚烂了曾经化作诗。几百陈年点的字，都像一生死，任由光阴来发丝，隽永人生面离枝。நீயும் இப்போ ஜியோங்க மலையில தான் இருக்க. இன்னமும் நீ சுடுதண்ணில தான் குளிச்சிட்டு இருக்க. இது வரைக்கும் உன்னோட கொள்கையை எதுக்காகவும் மாத்திக்கவே இல்லை. நீ மக்களோட சந்தோஷத்தை பார்த்து நீ திருப்தி அடையறவளே இல்ல. லீ நகரத்தை மறுபடியும் அமைக்கிறது தான் உன்னோட லட்சியம். அவரோட மனசுல இவ மட்டும்தான் இளவரசியா இருக்கா. போலாம், விழாவை ஆரம்பிக்கலாம். விழா ஆரம்பிக்க போகுது. நான் இந்த பலகைகளை அங்க அனுப்பணும். இந்த பதாகையை நீதான் உருவாக்கியிருக்க. இத நீயே அழிச்சிடு. தெரியும். விழா ஆரம்பமாக போகுது. நம்மளுடைய நாடு செழிப்பா இருக்கிறதுக்காகவும் அமைதியா இருக்கிறதுக்காகவும் லீ நாடு நீண்ட நாள் இருக்கிறதுக்காகவும் அந்த கடவுள் ஆசீர்வதிப்பாருன்னு நம்புறேன். வணங்குங்க. முதல் தடவை எழுந்திருங்க. இரண்டாவது தடவை எழுந்திருங்க. கடைசி தடவை எழுந்திருங்க. உனக்காக நான் எதுவும் பண்ண மாட்டேன். உனக்கு விருப்பம் இருந்தா உன் சிம்மாசனத்தை நீயே எடுத்துக்கலாம். இவ்வளவு பெரிய கோழையா இருக்க உன்னை நினைச்ச வருத்தமா இருக்கு. உன்னோட கடமைகளை நீ எப்படி நிறைவேற்ற போறன்னு நானும் பாக்குறேன். ஏன்னா உன்னால மட்டும்தான் லீ நகரத்தை திரும்ப அமைக்க முடியும்னு உனக்கு நல்லா தெரியும். அமைச்சர் பெருமக்களே, லீயோட நெறிமுறைப்படி அரசு குடும்பத்தார் மட்டும்தான் இந்த பண்டிகைய நடத்த முடியும். இன்னைக்கு இந்த பண்டிகை நடத்துறதுக்கு எனக்கு எந்த அருகதையும் இல்ல. அரசருடைய மகள் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க.
ஜுவான்சோ, நீ என்ன பேசிட்டு இருக்க? அரசரோட பொண்ணு எங்க? அரசரோட பொண்ணு எங்க? அரசருடைய மகள் யாருன்னா? சொல்லாத. அதோ அவதான். நீ ஏன் இப்படி பண்ண? அவளுக்கு அவளோட முகத்தை காட்டுறதுக்கு துணிச்சலே இல்ல. நான் இருக்கிற உண்மையா தானே சொன்னேன். இதுல தப்பு என்ன இருக்கு? வா போலாம். அமைதியா இருங்க. உங்களுக்கு தெரியுமா இப்ப இந்த நாட்டுக்காக எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கானே? வா போலாம். ஜுவான்சோ, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இங்க நம்ம பாதுகாப்பா இருப்போம். ஞான், ஜுவான்சு எவ்வளவு பொறாமப்படுறான்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அவ எப்பவுமே இப்படிதான் கடுமையான வார்த்தைகளை பேசுவாள்ல. நீ இப்படி கஷ்டப்படுறத அவளால பாத்துக்கிட்டு இருக்க முடியல. அதனாலதான் அவ மேல அவளே பழிய போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிருக்கா. புரிஞ்சுக்கோ. ஜிச்சான், நீங்க போய் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. எல்லாருக்கும் நானே பதில் சொல்லிக்கிறேன். ஜுவான்சோ, வலிக்குதா? வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். தாமதமா வந்துட்டீங்க. அவ இங்க இருந்து போயிட்டா. ரொம்ப பிடிவாதம் பிடிச்சா. என்னால தடுக்க முடியல. அவ எங்க போயிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு தாயா இருந்தோம் உங்க அளவுக்கு என்னால அவளை புரிஞ்சுக்க முடியல. அவ ஒரு அமரனாவான்னு நினைச்சேன். மகாராணியாவும் இல்ல, இளவரசியாவான்னு நினைச்சேன். இப்ப அது கூட இல்ல. அவளுக்கு என் பொண்ணா இருக்க கூட விருப்பம் இல்லாம போயிடுச்சு. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நானே போயிட்டு எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். ஜுவோசிச்சான், ஜுவான்சோ, நீ என்னோட சேர்ந்து மலைக்கு கீழே வர விரும்புறியா? இங்கேந்து போங்க. பாத்தியா, நீ இன்னமும் அப்படியே தான் இருக்காளே. எவ்வளவு கோபம்னு பாரு. அப்போ உனக்கு என்ன திரும்பி பார்க்கணும்னு தோணலையா? வாய்ப்பே இல்ல. அழகி, எதுக்காக நீ என்ன பார்க்கும் போதெல்லாம் சிரிக்க மாட்டேங்கிற? வாய்ப்பே இல்ல. நீங்க செத்துட்ட அப்படித்தானே நினைக்கிற?
ஓ ஏமாற்றத்துக்கு மன்னிச்சிரு. நேர்மையா சொல்லணும்னா அந்த அம்பு நேரா வந்து இதயத்துல குத்தும் போது எவ்வளவு வேதனையா இருந்துச்சு தெரியுமா? ஒண்ணு நான் இத்தனை நாளா ஒரு ஜாடிக்குள்ள அடைஞ்சு கிடந்தேன் தெரியுமா? அப்ப நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியாது. அதோட வேதனை என்னன்னு நான் தினமும் இந்த காட்டுக்குள்ள ஒரு பைத்தியக்கார மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தேன். என்னென்னமோ வளரிக்கிட்டு இருந்தேன். ஒரு பாம்பா இருக்கிறது ரொம்ப கேவலமா இருந்துச்சு. என்னால அவ்வளவு சுலபமா அதை ஏத்துக்க முடியல. நீ எனக்கு ரொம்ப முக்கியமானவ. உங்களுக்கு என்ன வேணும்? ஹவோட்டியான அறையில ஒன்ன நான் பிரிஞ்சதுக்கு அப்புறம் உன் நினைப்பாவே இருந்தேன். நீங்க என்னதான் யோசிச்சுட்டு இருக்கீங்க? யானியான் மலையில இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் அப்படிதானே? நீங்க எதுக்காக ஜுவான்சுவா தேடுறதுக்கு கஷ்டப்படுறீங்க? எதுக்காக அவளை தொல்லை பண்றீங்க? என்ன அவ என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவ. நிச்சயம் அவளை தேடி கண்டுபிடிப்பேன். நான் வரேன். ரொம்பவும் பயங்கரமான வலி என்ன தெரியுமா? இப்பெல்லாம் நான் என்ன வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அது மரணத்தை விட மோசமானது. ஒருவேளை உனக்கு தெரியலனாலும் பரவாயில்ல. அந்த வலியை நீ 10 மடங்கோ 100 மடங்கோ அனுபவிக்கிற மாதிரி பண்ற. உங்களுக்கு என்ன வேணும்? நீ வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். வா, இப்படி உட்காரு. நான் இந்த மலைக்கு முத தடவையே வந்தப்போ உன் மேல கவனம் திரும்பிச்சு. ஆனா ஏன்னு தெரியல, உன்னை பார்க்கும்போது எனக்கு யாரையோ ஞாபகப்படுத்திட்டே இருந்துச்சு. லீயோட அமைச்சரா நான் உன்கிட்ட கடைசி தடவையா ஒன்னு கேட்க விரும்புறேன். நீ லீ நாட்டோட இளவரசியா? நாடு அழிஞ்சு போனதுக்கு அப்புறம், அப்பா அம்மா இறப்புக்கு அப்புறம் ஆசிரியர் என்ன ராஜ்யத்துல இருந்து வெளியே கூட்டிட்டு போயிட்டாரு. அசுரர்களை எப்படி கொல்லணும்னு சொல்லி கொடுத்தாரு. அவர் என் முகத்தை மாத்தி ஜியாங்கோ மலைக்கு போக சொன்னார். என் முகம் மாறிடுச்சு. ஆனா லீல இருக்கிற செடி கொடியா இருந்தாலும் என்னால மறக்க முடியாது. சுவோ மாமா, மறக்க முடியல சுவோ மாமா. இளவரசி, இளவரசி நீடூடி வாழ்க வாழ்க. சுவோ மாமா, எந்திரிங்க மாமா. இளவரசி, நீ என்ன மாமான்னு கூப்பிடுறியா? இப்பதான் எனக்கு
இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்குமா? இந்தேங்க. இளவரசி, விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜுவான்சு உன்னை பத்தி ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னா. புனித விளக்கு ரொம்ப ஆபத்தானது, அதுக்காக நீ போகக்கூடாது இளவரசி. ஜுவா மாமா எந்திரிங்க. நீதான் ராஜ குடும்பத்துல மிஞ்சி இருக்கிற ஒரே வாரிசு. ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இறந்து போன அரசருக்கு நான் என்ன பதில் சொல்ல ஆனா நான் போறேன்? புனித விளக்க தொலைச்சிட்டேன், அதனால மக்களுக்கு ஆபத்து வரலாம். நான் போகணும். இளவரசி, அமைச்சர் அவர்களை தயவு செஞ்சு என் மக்களை பாத்துக்கோங்க. நான் என் மக்களுக்கு கண்டிப்பா ஒரு பதில சொல்றேன்னு வாக்கு கொடுக்கிறேன். இளவரசி, இளவரசி கதவை திறங்க. இளவரசி வாழ்க! இளவரசி வாழ்க! அரசரோட மகள். சொல்லாத. அதோ அவதான். என்ன சொல்றீங்க? வாய்ப்பில்லை. சுவாமி, அரசரோட பொண்ணா? உங்களுக்கு தெரியுமா இவன் இந்த நாட்டுக்காக எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கான்னு? நம்ம நாடு செழிப்பா இருக்கிறதுக்காகவும் அமைதியா இருக்கிறதுக்காகவும் அப்புறம் லீராஜ்யம் காலம் காலமா இருக்கிறதுக்காகவும் அந்த கடவுள் ஆசீர்வதிப்பாருன்னு நான் நம்புறேன். அரசரோட பொண்ணு இளவரசி. சுவான், 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 இங்க பாரு. நீ தயவு செஞ்சு சமாளிச்சுக்கோ. நீ இப்படி இருக்கிறதுக்கு ஜியோன் சாமி அனுமதிக்க மாட்டாரு. என் சந்தோஷம்தான் முக்கியம்னு ஜீவன் சொன்னாரு. ஆனா நான் இப்ப சந்தோஷமா இருக்கிறது தவிர எதுவும் பண்ண முடியாது. ஜியோன் சாமி எங்க இருக்காரு, என்ன பண்றாருன்னு தெரியுமா? ஜியோன் சாமி விதியோட இலக்க பார்த்து போயிட்டாரு. கியூங்கின் கள்ள கண்டுபிடிச்சு ஆசன கொல்ல போயிருக்காரு. அவர் இப்ப பெரும் ஆபத்துல இருக்காரு. அவர் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னாரு. ஏன்னா அதெல்லாம் உனக்காக தான் பண்ணாரு. உனக்கு அது புரியலையா? விதியோட இலக்கு நான் என்ன, எங்க இருக்காரு? உன்கிட்ட சொல்ல முடியாது. இருந்தாலும் ஜியோன் அங்க போனதுக்கு அவர் எங்க இருக்காருன்னு சொல்லு. ஜியோன், இங்க ரொம்ப குளிருது. 10,000 வருஷத்துல நான் இப்படி பார்த்ததே இல்ல. இங்க போய் எரிமலை இருக்குமா? எனக்கு என்னமோ எரிமலை இந்த பனிமலைக்கு அடியில மறைஞ்சிருக்குமோன்னு தோணுது. ஏன்னா இப்ப என்னோட உடம்பு சூடாயிட்டே இருக்கு. ஆமா, விசித்திரமா இருக்கு. பனிமலையில குளிர் அதிகமா இருக்கு. ஆனா எதுக்காக என் உடம்பு இப்படி சூடாயிட்டு இருக்கு? உனக்கு ஒண்ணு இல்லையே. இந்த கிங்யூன் கல்லு எங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இங்க பாரு, உனக்கு இந்த விஷயத்துல எந்த ஒரு சம்மதமும் கிடையாது. நீ திரும்பி போறது நல்லதுன்னு தோணுது. நான் நல்லாதான் இருக்கேன். கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிறேன்.
ஜுயான், உனக்கு ஒரு சின்ன ரகசியத்தை காட்டுறேன். இது ஜின்வுசு எந்த தீயோட காயத்தையும் குணப்படுத்தும். இதோட ஆற்றலை உடனே காட்டும். அப்புறம் இதை விட சிறந்தது ஒண்ணு இருக்கு. ஆன்டியான் ஜிபி. உன் சக்தியை விடுவிச்சதுக்கு அப்புறம் இதை போட்டுக்கோ. உன்னால நெருப்புக்குள்ள என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்க முடியும். நீ கருகி போகவே மாட்ட. அப்புறம் இன்னொன்னு காட்டுறேன் பாரு. ஜுவாஜின் மருந்து. இத சாப்பிட்டதுக்கு அப்புறம் மரணத்துக்கு அப்புறமும் 7 நாள் உயிரோட இருக்க முடியும். சுயநினைவோட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த காயமும் ஏற்படாது. அப்புறம் இது எல்லாத்த விடையும் சிறந்தது ஒண்ணு வச்சிருக்கேன். இத பாரு. மேஷான், நீ என்னை விட்டு விலகியே இரு. இது உனக்கு தெரிஞ்ச இடம் மாதிரி இருக்கா? ஜியோன், புனித விளக்கோட திரி. ஜியான், ஜியான், ஜியான். அவர் கண்ணாடியை விட்டுட்டு போயிட்டாரு. கண்ணாடி இல்லாம அவரை என்னால பார்க்க முடியாது. கண்ணாடி கண்ணாடி அவர்கிட்ட என் பித்தளை கண்ணாடி இருக்கு. கண்ணாடியா? ஆமா. நல்லது. ஜியான் சாமி, ஜியான் சாமி. சோலின் நகம் என்ன காயப்படுத்தும்னு உனக்கு தோணுச்சா? இப்ப நான் 7 சக்திகளையும் அடைஞ்சிட்டேன். என்னால இந்த மலையை 2ஆ பிரிக்க முடியும். என்னை எதுவுமே தடுக்க முடியாது. அப்படின்னா நீ சுசரேனியும் கையாண்டு இருக்கல்ல? பாரு பிஜியோ, கிங் கல்லு இந்த இடத்துல இல்ல. என் மரணத்தோட கதவை உனக்காக நான் திறந்து வைப்பேன்னு தோணுதா? இது உன்னோட மரணத்துக்கான கதவு. ஜீவன் சாமியை பார்க்கணும். ஜீவன் சாமி.
ஜீவன் சாமி அவர் எங்க இருக்காரு? வடக்குல இருக்கிற எரிமலையில அவர் இருக்காரு. வடக்குக்கா? வடக்குக்கு போகணும்னா கொஞ்சம் 10 நாளாவது ஆகும். என்னால உன்னை பனிமலைக்கே கூட்டிட்டு போக முடியும். புனித விளக்க ஒண்ணு அழிக்க விட மாட்டான். வேய், நான் ஜீவன் சாமியை நீ பார்க்கணும். ஒரு அமரன் கண்ணாடி. நீ கடும் குளிர்ல இருக்க முடியாதுல்ல? அங்க குளிரும் நெருப்பு ரெண்டும் இருக்கு. உன்னால அங்க போக முடியாது. ஆனா நீ இங்கே இரு, நான் அவரை கூட்டிட்டு வரேன். ஜுவான், நீ எப்படி அவரை திரும்ப கூட்டிட்டு வருவ? ஜுவான்சோ, வலிக்குதா? நீயா? என்ன மன்னிச்சுடு. நீ அமைதியா இருக்கிறதுக்காக தான் இப்படி பண்ண. டுகுடியோட்டியன், என்ன நடந்துகிட்டு இருக்கு? அவருக்கு ஏன் தாக்குறது எனக்கு பழகிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க. என்ன நடந்துச்சு? நான் ஜுவான்சுவா கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். அவளை சிசேரியன் புடிச்சிட்டு போறத என் கண்ணால நான் பார்த்தேன். ஜுவான்சுவ சிசேரியன் புடிச்சிட்டு போயிட்டாரா? அதுக்கு மாறா சிசேரியனுக்குள்ள லியோன் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். லியோன்? அவனதான் குயின் ஸ்வான் நம்ம முன்னாடி கொன்னுட்டாளே. அப்படின்னா அது லியோனோட சக்தியா? அதுக்கும் மேல உடம்பு கவுடல இருக்கு. அவன் தினமும் லீவுக்கு போய்கிட்டு இருக்கான். எனக்கு எதுவுமே புரியல. அதனால நான் ஜியாங்கு மலைக்கு வந்தேன். அப்பதான் இவங்கள பார்த்தேன். ராட்சசன் இங்க வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களை அமைதிப்படுத்தினேன். ராட்சசன் என்ன ரொம்ப வெறுக்கிறான். இப்ப ஜுவான்ஸ் எங்க இருக்கா? இளவரசே, ஒரு செய்தி. ராட்சச ஜுவான்சு இளவரசிய வடக்கு பக்கமா கூட்டிட்டு போயிட்டான். வடக்கா? அங்க என்ன கூட்டிட்டு போக முடியுமா? கண்டிப்பா. சிறப்பு பரிமாற்றம். சின்னதா அதுக்கு ஒரு மந்திரம் பண்ணா போதும். ஓ, என்ன ஆச்சரியம். நீ இன்னும் உயிரோடவா இருக்க? ஆமா, நீ எரிஞ்சு போகலையா? உன் அழகை என்கிட்ட நிறைய 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 இருக்கு. உனக்கு தேவையான நேரத்தை எடுத்துக்க. ஆனா அவளால காத்துக்கிட்டு இருக்க முடியாது. கின்ஸ்வான் இங்க வந்துகிட்டு இருக்கா. நான் உனக்கு நல்லவனா இருக்க போறேன். நீ புனித விளக்கோட திரின்னு அவகிட்ட நான் சொல்ல போறேன். என்ன வலிக்குதா? நம்பிக்கையை இழக்கறியா? எனக்கு வேண்டியதெல்லாம் நீ இந்த மாதிரி சாம்பலா போறதுதான். அப்பதான் என்னால புனித விளக்க இந்த எரிமலையில முழுசா அழிக்க முடியும். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் இந்த உலகத்துல என்ன தடுக்கவே முடியாது.
இளவரசே வாங்க. இளவரசே, நீங்க இதுல இருந்து நேரா போனா போதும். இளவரசே, இளவரசே, என்னாச்சு? உங்க 2 பேருக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஒரு நிமிஷம் இருக்க, ஏதோ தப்பு நடந்திருக்கு. இளவரசே, இந்த தடவை தப்பு நடக்காது, போங்க. ஜூ அவர்களே, குயின்சுவான், இங்க நீ எதுக்கு வந்த? அது தோஜோ ஆசிரியரால தான் வந்தேன். நான் இங்க பயிற்சிக்காக வந்திருக்கேன். உன்னை நான் இங்க எதிர்பார்க்கவே இல்ல. சந்தோஷமா இருக்கு. உனக்கு என்ன வேணும்? நான் இங்க தனியா இருக்கிறதுனால எதுவும் தோண மாட்டேங்குது. நான் இங்க உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேச விரும்புறேன். எனக்கு ஒரு வேலை இருக்கு, நீ போய் பயிற்சியை பண்ணிக்கோ. நான் என்ன நடிக்கிறேன்னு நினைக்கிறியா? நீ யாரு? ஓ, எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க 2 பேரும் அவ்வளவு நெருக்கமா இல்ல போல இருக்கு. யாரோ வர்றாங்க, வாங்க சீக்கிரம் படிச்சுக்கலாம், வாங்க. எல்லாரும் பத்திரமா இருங்க. ஜூ அவர்களே, ஒருவேளை நிறைய ராட்சசர்கள் வந்தா பயமா இருக்கும். நம்ம பத்திரமா இருக்கணும். பலி, யார் நீங்க? ஜியாங்கு மலையோட சுசேரியனும் அப்புறம் டியாங்கு மகாராஜா உன் கையில மாட்டுவாங்கன்னு நாங்க நினைக்கவே இல்ல. நீங்க சகோதரர்கள் 2 பேரும் நிறைய எதிர்பார்க்கறீங்க போல இருக்கு. உனக்கு தடங்களா இருக்கிறவங்களை சுத்தம் பண்ணிட்ட. நீ இப்ப உள்ள வரலாம். துகுது கோட்டியான், துகுது கோட்டியான். நம்ம கேட்டது யாரோட குரல்? ஆசான். நான் கொடுத்த வாக்க இப்ப நிறைவேற்றிட்டேன். பாத்தியா, இவருக்கு ஒரு கீறல் கூட ஏற்படல. ஒரு கீறல் கூட படல. இப்போ நீ என்ன முழுசா நம்பலாம். தாராளமா என்ன கூப்பிடலாம். நான் உண்மையை சொல்லணும்னா எனக்கு நீங்க அதிகமான சக்தி கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது தெரியுமா? அப்புறம் எங்க அம்மாவும் உங்களாலதான்.
முந்தைய தலைமுறையான அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை நான் இன்னைக்கு எங்க அப்பான்னு கூப்பிடுறேன்னா அதுக்கு காரணம் நீங்க என்னுடைய உடம்ப சேதம் எடுத்துக்காம அப்படியே கொடுக்கறீங்க. கடந்த காலத்துல நான் டியான் யூனுக்காக வேலை செஞ்சேன். அப்புறம் நண்பன் அசுர குகையிலிருந்து பிரிஞ்சுட்டேன். அதுக்கு காரணம் நான் உன்னை நினைச்சு வருத்தப்பட்டதுதான். நிஜமாவா சொல்றீங்க? அப்பா, கண்ணா, இங்க வா. உன்னோட உடம்பும் ஆத்மாவும் ஒன்னா கலந்ததுக்கு அப்புறம் 3 லோகமும் நமக்கு சொந்தமாயிடும். அப்பா, அப்பா. லியுயா, நீ என்னோட மகன். இத்தனை நாட்களா நான் சோலிங் நகத்தால ரொம்பவும் சித்திரவதை அனுபவிச்சேன். எனக்கு நீ உதவி பண்ண. அப்பா வேண்டாம். அப்பா, இப்ப என்னோட 2 சக்திகளும் திரும்ப வந்துருச்சு. இப்ப நான் தேவையில்லாம இந்த சடலத்துக்காக என் கவனத்தை சிதறடிக்க கூடாது. உன் சக்தி எனக்கு தான் சொந்தம். அதை எனக்கு திரும்ப கொடுத்துரு. எழுந்திருச்சிட்டியா இளவரசியே? புனித விளக்கோட ரத்த ஒப்பந்தத்தை வச்சுக்கிட்டல்ல? கிட்ட வராத. ஜுவான், யாராவது இருக்கீங்களா? குயின் ஜுவான் நீங்க பாத்துங்க. ஜுவான் நான் பாத்துக்கிறேன். உலகத்தில் இருக்கிற அசுரர்களை கொல்லணும். புனித விளக்குக்காக நீ எவ்வளவு கவலைப்படுற? சொல்லுங்க, ஃபுஜியூன் எங்க இருக்காரு? கவலைப்படாத, என் கூட வா. ஜியூன், ஜியூன் இங்கதான் இருக்கான். ஜியூன், எதுக்கு இவ்வளவு முட்டாளா இருக்கீங்க? அவரை என்ன பண்ணீங்க? அவனை என்ன பண்ணா? அதுல அவன் சாம்பல் ஆக்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்க. என்னை விட உனக்கே தெளிவா தெரிஞ்சிருக்கணுமே. உனக்கு புனித விளக்க எப்படி ஏத்தணுங்கிறது தெரியாதா? புனித விளக்க ஏத்துறதுக்கு முன்னாடி நமக்கு திரி வேணும். ஃபியூஜியூன் தான் புனித விளக்கோட திரி. அவன் இந்த எரிமலையில தான் பிறந்தான். அப்புறம் இங்க தான் சாக போறான். நீ புனித விளக்க ஏத்தணும்னா அவன் அதுக்கு திரியா இருப்பான். அப்புறம் அவன் எரிஞ்சு போயிடுவான். நீங்க 2 பேரும் செத்து போயிடுவீங்க. உனக்கு இதை அவன் சொல்லலையா?
手相挽。弱水三千，为一念生缘，终不舍与你话离别。彼岸去与还，灯虽然心不灭，我愿化作烟云相伴。待时光倒转，映成双不离别，守护这段有时的尘缘。彼岸去与还，灯虽然心不灭，我愿化作烟云相伴。待时光倒转，映成双不离别，守护这段有时的尘缘。阅尽这凡世的情怀。